மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனத்திறன் தேர்வு மேட் பகுதியில் 4வது தலைப்பு ஒப்புமை எழுத்துக்கள் வார்த்தைகள், ஆங்கிலத்தில் அனாலஜி லெட்டர்ஸ் வேர்ட்ஸ். இந்த தலைப்பில் உள்ள கணக்குகளின் விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆங்கில எழுத்துகள் வார்த்தைகளுக்கு ஒப்புமையை எப்படி காண்பது என்பது பற்றியும், பயிற்சி கணக்குகள் சிலவற்றின் விளக்கங்களையும், முந்தைய தேர்வில் ஒப்புமை எழுத்துகள் வார்த்தைகள் பகுதியில் கேட்கப்பட்டிருந்த வினாக்களின் விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய தலைப்பான ஒப்புமை எண்கள் பற்றிய வீடியோவினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. இவ்வகை கணக்குகளில் ஒரு தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் மற்றொரு தொடர்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த தலைப்பில் உள்ள ஒப்புமையை 2 வகைகளாக பிரிக்கலாம். வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை, இரண்டாவது ஆங்கில எழுத்துகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை. முதல் வகையில் 2 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கணும். அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் மற்றொரு தொடர்பை கண்டுபிடிக்கணும். இதில் முதல் டாபிக் ஒப்புமை ஜோடிகளில் விடுபட்ட வார்த்தையை நிரப்புதல். முன்னாடி பகுதியிலேயே பார்த்துருக்கோம். ஒப்புமை அப்படின்னாவே இந்த குறியீடு இருக்கும். இதுதான் ஒப்புமை குறியீடு. இதை நம்ம விகித சமம்னு படிக்க மாட்டோம். ஏன் படிக்க மாட்டோம் அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம். இந்த குறியீட்டிற்கு முன்னாடி 2 வார்த்தைகள் இருக்கும். இந்த குறியீட்டிற்கு பின்னாடி 2 வார்த்தைகள் இருக்கும். இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையேயான ஒரு தர்க்கவியல் தொடர்பை கண்டுபிடிச்சு விடுபட்ட வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்தலாம். நியூஸ் பேப்பரை ப்ரெஸ்ஸுடன் தொடர்பு படுத்தினால் கிளாத்தை எந்த வார்த்தையுடன் தொடர்பு படுத்தலாம்? ஆப்ஷன் 1 டெய்லர், ஆப்ஷன் 2 டெக்ஸ்டைல், ஆப்ஷன் 3 ஃபைபர், ஆப்ஷன் 4 மில். இந்த முதல் 2 வார்த்தைகளுக்கு இடையேயான தர்க்கவியல் தொடர்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த விடுபட்ட வார்த்தையை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் 2 வார்த்தைகள் நியூஸ் பேப்பர், ப்ரெஸ். நியூஸ் பேப்பர் எங்கே தயார் செய்வாங்கன்னா ப்ரெஸ்ஸில் தான் தயார் செய்வாங்க. அப்போ இதற்கான தர்க்கவியல் தொடர்பு தயார் செய்யும் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா கிளாத் அப்படின்னா ஆடை. அப்போ கிளாத் அப்படின்னா ஆடை. ஆடை தயார் செய்யக்கூடிய இடம் என்னன்னு பார்க்கணும். முதல் ஆப்ஷன் டெய்லர், டெக்ஸ்டைல், ஃபைபர், மில். டெய்லர் அப்படின்னா துணி தைக்கிறவங்க, டெக்ஸ்டைல் அப்படின்னா கிளாத் அப்படின்னா துணின்னு அர்த்தம். துணி தயார் செய்யும் இடத்தை கண்டுபிடிக்கணும். டெய்லர், டெக்ஸ்டைல், ஃபைபர், மில். துணி எங்கே தயார் செய்வாங்கன்னா மில்லில் தான் தயார் செய்வாங்க. நமக்கு ஆப்ஷன் 4. அடுத்த மாடல் பார்த்துடலாம். எளிய நேரடி ஒப்புமை. இந்த வகையான கணக்குகளில் இந்த ஒப்புமை குறியீடானது இருக்காது. அதற்கு பதிலாக வார்த்தைகளால் நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டென்னிஸுடன் தொடர்புடையது கோர்ட் எனில் அதே போன்று பாக்ஸிங்குடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் 1 பூல், ஆப்ஷன் 2 ரிங், ஆப்ஷன் 3 அரீனா, ஆப்ஷன் 4 ஸ்டேடியம். முதல் லைனில் 2 வார்த்தைகள் தொடர்பு படுத்தியிருக்காங்க. டென்னிஸுடன் தொடர்புடையது கோர்ட், டென்னிஸ் கோர்ட். டென்னிஸ் விளையாடக்கூடிய இடத்தை டென்னிஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்ஸிங் விளையாடக்கூடிய இடம் எது? இந்த முதல் 2 வார்த்தைகளுக்கு இடையேயான தர்க்கவியல் தொடர்பு விளையாடும் இடம். அப்போ பாக்ஸிங் விளையாடக்கூடிய இடம் பூல், ரிங், அரேனா, ஸ்டேடியம். பாக்ஸிங் ரிங்குள்ளே தான் விளையாடுவாங்க. அப்போ ஆப்ஷன் 2. பூல் அப்படின்னா குளம், ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் 1 நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். அரேனா அப்படிங்கிறது பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய இடம். ஸ்டேடியம் அப்படிங்கிறது கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி போன்ற விளையாட்டுகள் விளையாடக்கூடிய இடம். அடுத்த மாடல் ஒப்புமை ஜோடியை தேர்ந்தெடுத்தல். இந்த வகையில் ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த 2 வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்தலாம். எனர்ஜி ஜூலுடன் தொடர்பு படுத்தினால் மற்றொரு ஜோடியை கண்டுபிடிக்கணும். ஆக்ஸ் கிரைண்ட், ஆப்ஷன் 2 அம்மீட்டர் கரண்ட், ஆப்ஷன் 3 பவர் ஆம்பியர், ஆப்ஷன் 4 ரெசிடென்ஸ் ஓம். கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் 2 வார்த்தைகளுக்கு இடையேயான தர்க்கவியல் தொடர்பை கண்டுபிடிக்கணும். எனர்ஜி அப்படின்னா ஆற்றல், ஆற்றலின் அலகு ஜூல். இப்போ இதனுடைய தர்க்கவியல் தொடர்பு அலகு. 4வது ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஓம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின்தடை, மின்தடையின் அலகு ஓம். இப்போ நமக்கு சரியான விடை ஆப்ஷன் 4. அடுத்த மாடல் தொடர்புடைய வார்த்தையை தேர்ந்தெடுத்தல். இந்த மாடலில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 3 அல்லது 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இதனோடு தொடர்புடைய மற்றொரு வார்த்தையை நம்ம ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தரலாம். லிவர், கிட்னி, ஹார்ட்.
இந்த 3 வார்த்தைகளுடனும் தொடர்புடைய மற்றொரு வார்த்தை என்ன? ஆப்ஷன் 1 பிளட், ஆப்ஷன் 2 நோஸ், ஆப்ஷன் 3 லங், ஆப்ஷன் 4 யூரின். முதல்ல இந்த 3 வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கணும். லிவர், கிட்னி, ஹார்ட் இது எல்லாமே மனித உடம்புக்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகள், அதாவது இன்னர் ஆர்கான்ஸ். இந்த 3 வார்த்தைகளுக்கு இடையேயான தர்க்கவியல் தொடர்பு உள் உறுப்பு. இந்த 4 ஆப்ஷனில் உள் உறுப்பு எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிளட், நோஸ், லங், யூரின். ஆப்ஷன் 3 லங்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வகை 1 வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமையை பார்த்தோம். அடுத்தது வகை 2 ஆங்கில எழுத்துகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமையை பார்க்கலாம். இந்த மாடலில் உள்ள கணக்குகளில் ஒப்புமை குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஒப்புமை குறியீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஜோடி ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடன் தொடர்புடைய மற்றொரு ஜோடியை கண்டுபிடிக்கணும். இந்த மாடலில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தரலாம். ஏஜி என்ற ஆங்கில எழுத்துக்களை ஐஓயுடன் தொடர்பு படுத்தினால் இகே என்ற ஆங்கில எழுத்துக்களை எந்த எழுத்துக்களுடன் தொடர்பு படுத்தலாம்? ஆப்ஷன் 1 எஸ்எம், ஆப்ஷன் 2 எம்எஸ், ஆப்ஷன் 3 என்எஸ், ஆப்ஷன் 4 ஜிஎஸ். ஒப்புமை பகுதியில் ஆங்கில எழுத்துக்கள் வந்திருந்தால் நம்ம ஆங்கில எழுத்துக்கான வரிசையை நம்ம எழுதிக்கணும். ஆங்கில எழுத்துக்களின் எழுத்து வரிசை எழுதிக்கிட்டோம். முதல்ல ஏஜி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது. இப்போ எத்தனை ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 இது 6 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. ஐ ஓ, ஐ இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 அப்போ 6 ஸ்டெப் போயிருக்காங்க. இப்போ முதல் எழுத்துக்கும் இரண்டாவது எழுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6 லெட்டர்ஸ். இப்போ முதல் ஜோடிக்கும் இரண்டாவது ஜோடிக்கும் உள்ள ஒப்புமையை பார்த்துடலாம். ஜி ஐ 2 ஸ்டெப் போயிருக்காங்க. ஸோ 2. இ கேக்கு இடையான தொடர்பை பார்த்துடலாம். இ இங்கே இருக்குது, கே இங்கே. இப்போ 1 2 3 4 5 6 இதுவும் 6 தான். அப்போ நமக்கு அடுத்த லெட்டர் என்னவாக இருக்கும்? 2 லெட்டர் ஜம்ப் பண்ணணும். கேலேருந்து 2 லெட்டர் ஜம்ப் பண்ணால் எம். இப்போ எம்லேருந்து அடுத்த லெட்டர் என்னவாக இருக்கும்? 6 ஸ்டெப் தள்ளி போகணும். 1 2 3 4 5 6 எஸ். எம்எஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் எண் 2. இதுவரைக்கும் ஒப்புமை எழுத்துக்கள் வார்த்தைகள் தலைப்பில் உள்ள வகைகளை பார்த்தோம். அந்த வகைகளில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புலையும் கொடுக்கப்பட்டிருக்க கணக்கின் தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த தர்க்கவியல் தொடர்பை கொண்டு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக பயிற்சி கணக்குகள் சிலவற்றின் விளக்கங்களை பார்த்தரலாம். பயிற்சி வினாக்களில் முதல் கணக்கு பார்த்தரலாம். பாட்டனியை பிளான்ட் என்ற வார்த்தையோடு தொடர்பு படுத்தினால் என்டமாலஜியை டேஸ் என்ற வார்த்தையோடு தொடர்பு படுத்த வேண்டும். முதல் ஆப்ஷன் ஸ்னேக்ஸ், இரண்டாவது ஆப்ஷன் இன்செக்ட்ஸ், மூன்றாவது ஆப்ஷன் பேர்ட்ஸ், நான்காவது ஆப்ஷன் ஜெர்ம்ஸ். கணக்கில் இந்த குறியீடு வந்திருந்தாலே இது ஒப்புமை கணக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த குறியீட்டிற்கு முன்னாடி 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதுனால இது ஒப்புமை வார்த்தைகளின் பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையேயான தொடர்பை முதல்ல கண்டுபிடிக்கணும். பாட்டனி, பிளான்ட். பிளான்ட் அப்படின்னா தாவரம், பாட்டனி அப்படின்னா தாவரவியல். தாவரத்தை படிக்கக்கூடிய படிப்பு தான் தாவரவியல். அப்போ என்டமாலஜி அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனுக்கான படிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கிற்கான தர்க்கவியல் தொடர்பு ஒரு தலைப்பும் அதனுடைய படிப்பும். இப்போ ஸ்னேக்ஸ் அப்படின்னா பாம்புகள், பாம்புகள் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஹெர்பட்டாலஜி. ஹெர்பட்டாலஜி அப்படின்னா ஊரிகளியல், ஊரிகள் அப்படின்னா ஊர்வனை பற்றி படிக்கக்கூடியது தான் ஊரிகளியல், அதாவது ஹெர்பட்டாலஜி. அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் இன்செக்ட். இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிகள்னு அர்த்தம். பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்டமாலஜின்னு பேர். அடுத்தது மூன்றாவது பறவைகள். பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஆர்னித்தாலஜி. அடுத்தது நான்காவது ஜெர்ம்ஸ். ஜெர்ம்ஸ் அப்படின்னா கிருமிகள், கிருமிகளை பற்றி படிக்கக்கூடியது பாக்டீரியாலஜி. நமக்கு கணக்கில் என்டமாலஜியுடன் தொடர்புடைய அந்த வார்த்தையை கேட்குறாங்க. என்டமாலஜியுடன் தொடர்புடைய அந்த வார்த்தை இன்செக்ட்ஸ், அதாவது ஆப்ஷன் 2. அடுத்தது இரண்டாவது கணக்கை பார்க்கலாம். மேங்கோவை ஃப்ரூட்டுடன் தொடர்பு படுத்தினால் பொட்டேட்டோவை எந்த வார்த்தையுடன் தொடர்பு படுத்தலாம்? ஆப்ஷன் 1 ரூட், ஆப்ஷன் 2 ஃப்ரூட், ஆப்ஷன் 3 ஸ்டெம், ஆப்ஷன் 4 ஃப்ளவர். முதல்ல இந்த ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கணும். மேங்கோ, ஃப்ரூட். ஃப்ரூட் அப்படின்னா பழம், மேங்கோ அப்படின்னா மாம்பழம். அப்போ பழத்தில் சேமிக்கப்படும் உணவு தான் மேங்கோ. இப்போ இந்த கணக்குக்கான தர்க்கவியல் தொடர்பு உணவு சேமிக்கும் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
பொட்டேட்டோவின் உணவு சேமிக்கப்படும் இடத்தை கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ரூட், ஃப்ரூட், ஸ்டெம், ஃப்ளவர் ஆகிய இடங்களில் உணவு சேமிக்கும் தாவரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வேரில் உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள் கேரட், ரேடிஷ். பழத்தில் உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள் டொமேட்டோ, கேப்சிகம். தண்டில் உணவு சேமிக்கும் தாவரங்கள் பேம்பூ சூட்ஸ், பொட்டேட்டோ. பூவில் உணவு சேமிக்கும் தாவரங்கள் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி. இப்போ பொட்டேட்டோ தண்டில் உணவு சேமிக்கும். அப்போ நமக்கான ஆன்சர் 3. அடுத்தது 3வது கணக்கு. டாக்கை பார்க்குடன் தொடர்பு படுத்தினால் கோட்டை டேஸ் என்ற வார்த்தையுடன் தொடர்பு படுத்தலாம். முதல் ஆப்ஷன் ப்ளீட், 2வது ஆப்ஷன் ஹவுல், 3வது ஆப்ஷன் கிரண்ட், 4வது ஆப்ஷன் பிரே. இந்த கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகளின் தொடர்பை கண்டுபிடிக்கணும். டாக், பார்க். டாக் அப்படின்னா நாய், அது எழுப்பக்கூடிய சத்தத்தை பார்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆடு, கோட் அப்படின்னா ஆடு, ஆடு எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கணக்குக்கான தர்க்கவியல் தொடர்பு விலங்குகள் எழுப்பக்கூடிய சத்தம். கோட், ஷீப் ஆகிய விலங்குகள் எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு ப்ளீட் அப்படின்னு பேர். வூல்ஃப், ஜேக்கால் ஆகிய விலங்குகள் எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு ஹவுல் அப்படின்னு பேர். கேமல் எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு கிரண்ட் அப்படின்னு பேர். டாங்கி எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு பிரே அப்படின்னு பேர். நமக்கு கோட் எழுப்பக்கூடிய சத்தம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்ஷன் 1. அடுத்தது 4வது கணக்கு. சென்னை என்ற வார்த்தையை தமிழ்நாடுடன் தொடர்பு படுத்தினால் கொச்சின் என்ற வார்த்தையை டேஸுடன் தொடர்பு படுத்த முடியும். முதல் ஆப்ஷன் கர்நாடகா, 2வது ஆப்ஷன் கேரளா, 3வது ஆப்ஷன் கோவா, 4வது ஆப்ஷன் திருவேண்டரம். இந்த ஒப்புமையில் முதல் 2 வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பு கண்டுபிடிச்சிடலாம். சென்னை, தமிழ்நாடு. சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. இப்போ இதற்கான தர்க்கவியல் தொடர்பு தலைநகரம். இப்போ கொச்சின் தலைநகரம் அப்படின்னா இதனுடைய மாநிலம் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 1 கர்நாடகா, ஆப்ஷன் 2 கேரளா, கோவா, திருவேண்டரம். கொச்சின் அப்படிங்கிறது கேரளாவினுடைய தலைநகரம். அப்போ நமக்கான ஆப்ஷன் 2. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களின் தலைநகரங்களின் பெயர்களையும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது 5வது கணக்கு. டைப்பிஸ்ட் என்ற வார்த்தையை டைப்ரைட்டருடன் தொடர்பு படுத்தினால் ரைட்டர் என்ற வார்த்தையை டேஸுடன் தொடர்பு படுத்த முடியும். ஆப்ஷன் 1 புக்கு, ஆப்ஷன் 2 பேப்பர், ஆப்ஷன் 3 ஸ்கிரிப்ட், ஆப்ஷன் 4 பென். இந்த ஒப்புமையில் முதல் 2 வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பை கண்டுபிடிச்சிடலாம். டைப்பிஸ்ட், டைப்ரைட்டர். டைப்பிஸ்ட் அப்படிங்கிறவர் தட்டச்சு செய்பவர்னு அர்த்தம். அவர் என்ன வச்சுருப்பார்? டைப்ரைட்டர் மிஷின் வச்சுருப்பார். அப்போ ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர்னு பேர். எழுத்தாளர் என்ன வச்சுருப்பாருனா பேனா வச்சுருப்பார். இப்போ நமக்கான ஆப்ஷன் 4. அடுத்தது 6வது கணக்கு. சர்க்கிள் என்ற வார்த்தையை சர்க்கும்ஃபரன்ஸ் என்ற வார்த்தையுடன் தொடர்பு படுத்தினால் ஸ்கொயர் என்ற வார்த்தையை டேஸ் என்ற வார்த்தையுடன் தொடர்பு படுத்தலாம். ஆப்ஷன் 1 வால்யூம், ஆப்ஷன் 2 ஏரியா, ஆப்ஷன் 3 டயக்ராம், ஆப்ஷன் 4 பெரிமீட்டர். சர்க்கிள் அப்படின்னா வட்டம், சர்க்கும்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு. இப்போ இந்த கணக்குக்கான தர்க்கவியல் ஒரு வடிவத்தையும் அதனுடைய சுற்றளவையும் தொடர்பு படுத்தியிருக்காங்க. இதில் வடிவம் சதுரம், சதுரத்துக்கான சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் 4. வால்யூம் அப்படின்னா கன அளவுன்னு அர்த்தம், ஏரியா அப்படின்னா பரப்பளவு, டயக்ராம் அப்படின்னா வரைபடம், பெரிமீட்டர் அப்படின்னா தான் சுற்றளவு. அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது 7வது கணக்கு. பென் என்ற வார்த்தையை ஸ்டேஷனரியுடன் தொடர்பு படுத்தினால் சேர் என்ற வார்த்தையை டேஸுடன் தொடர்பு படுத்தலாம். ஆப்ஷன் 1 வுட்டு, ஆப்ஷன் 2 ரெஸ்ட், ஆப்ஷன் 3 ரூம், ஆப்ஷன் 4 ஃபர்னிச்சர். இந்த 2 வார்த்தைக்கு இடையே உள்ள தொடர்பினை கண்டுபிடிச்சிடலாம். பென், ஸ்டேஷனரி. பென் எங்கே விற்பாங்க? ஸ்டேஷனரியில் விற்பாங்க. அப்போ சேர் எங்கே விற்பாங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் கடையில் தான் விற்பாங்க. அப்போ ஆப்ஷன் 4. அடுத்தது 8வது கணக்கு. ஃபிஷ் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர் இன் த சேம் வே அஸ் பேர்ட் இஸ் ரிலேட்டட் டு. ஆப்ஷன் 1 வாட்டர், ஆப்ஷன் 2 ஸ்கை, ஆப்ஷன் 3 ஃபுட், ஆப்ஷன் 4 ஏர். இந்த கணக்கில் இந்த ஒப்புமை குறியீடு இல்லை. இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா எளிய நேரிய ஒப்புமையை சேர்ந்தது. நேரடியாக 2 வார்த்தைகளை தொடர்பு படுத்தியிருப்பாங்க. அதாவது ஃபிஷ்ஷை வாட்டருடன் தொடர்பு படுத்தியிருக்காங்க. இப்போ பேர்டை எந்த வேர்டுடன் தொடர்பு படுத்தலாம்? ஃபிஷ் அப்படின்னா மீன், வாட்டர் அப்படின்னா நீர். மீன் தண்ணியில் நீந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பறவை எங்கே பறக்கும்னு கண்டுபிடிக்கணும். வாட்டர், ஸ்கை, ஃபுட், ஏர். வானத்தில் பறக்குமா இல்லை காற்றில் பறக்குமா? காற்றில் தான் பறக்கும். அப்போ ஆப்ஷன் 4. அடுத்தது 9வது கணக்கு. சோல்ஜர் இஸ் ரிலேட்டட் டு ஆர்மி இன் த சேம் வே அஸ் பியூப்பிள் இஸ் ரிலேட்டட் டு. முதல் ஆப்ஷன் எஜுகேஷன், 2வது ஆப்ஷன் டீச்சர், 3வது ஆப்ஷன் ஸ்டூடெண்ட், 4வது ஆப்ஷன் கிளாஸ்.
இந்த முதல் 2 வார்த்தைக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கணும். சோல்ஜர், ஆர்மி. சோல்ஜர் எங்கே இருப்பார்? ஆர்மியில் இருப்பார். இப்போ பீப்புள் அப்படின்னா மாணவர். பீப்புள் எங்கே இருப்பார்? கிளாஸில் இருப்பாரா, ஸ்டூடெண்ட்டாக இருப்பாரா, டீச்சராக இருப்பாரா அல்லது எஜுகேஷனாக இருப்பாரான்னு பார்த்தா பீப்புள் கிளாஸில் இருப்பார். அடுத்தது 10வது கணக்கு. ஓஷன் என்ற வார்த்தையை வாட்டருடன் தொடர்பு படுத்தினால் அடுத்த ஜோடி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷன் மவுண்டைன், ஹைட். 2வது ஆப்ஷன் கிளாசியர், ஐஸ். 3வது ஆப்ஷன் கேவ், லைன். 4வது ஆப்ஷன் ரெஃப்ரிஜிரேட்டர், மில்க். இந்த குறியீடு இருந்தாலே ஒப்புமைக்கான கணக்கு தான். முதல் ஒரு ஜோடி கொடுக்கப்பட்டிருக்கும், 2வது ஜோடியை நாம் தான் கண்டுபிடிக்கணும். முதல் ஜோடியில் இருக்கிற தர்க்கவியல் தொடர்பை கண்டுபிடிக்கணும். ஓஷன், வாட்டர். ஓஷன் அப்படின்னா பெருங்கடல். பெருங்கடலில் என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். முதல் ஆப்ஷன் பாருங்கள், மவுண்டைன், ஹைட். கிளாசியர், ஐஸ். கிளாசியர் அப்படின்னா பனிப்பாறைன்னு அர்த்தம். பனிப்பாறையில் பனி தான் இருக்கும். ஐஸ் அப்படின்னா பனி. 3வது ஆப்ஷன் கேவ் அப்படின்னா சிங்கம் வாழக்கூடிய குகை. குகையில் சிங்கம் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. 4வது ஆப்ஷன் ரெஃப்ரிஜிரேட்டரில் மில்க் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மிகச்சரியான ஆன்சர் 2வது ஆப்ஷன் கிளாசியர், ஐஸ். ஓஷனில் தண்ணி இருக்கும், பனிப்பாறையில் ஐஸ் இருக்கும். அடுத்தது 11வது கணக்கு. ஏஎஃப்கேபி என்ற ஆங்கில எழுத்துக்களை இசட்யூபிகே என்ற ஆங்கில எழுத்துக்களுடன் தொடர்பு படுத்தினால் பிஜிஎல்கியூ என்ற ஆங்கில எழுத்துக்களை டேஸ் என்ற எழுத்துக்களுடன் தொடர்பு படுத்தலாம். ஆப்ஷன் 1 ஒய்யூக்யூஎம், ஆப்ஷன் 2 எக்ஸ்யூஆர்ஓ, ஆப்ஷன் 3 ஒய்டிஓஜே, ஆப்ஷன் 4 ஒய்எக்ஸ்டபிள்யூவி. இந்த கணக்கு ஆங்கில எழுத்துக்களுக்கான ஒப்புமை. ஆங்கில எழுத்துக்களுக்கான ஒப்புமை கணக்கு நம்ம செய்யும்போது ஆங்கில எழுத்துக்களின் வரிசையை எழுதிக்கணும். முதல்ல இந்த 2 ஆங்கில எழுத்துக்களுக்கு இடையேயான தொடர்பு கண்டுபிடிச்சிடலாம். ஏஎஃப்கேபி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இசட்யூபிகே அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஏ இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. அப்போது 1 2 3 4 5 ஸ்டெப் போயிருக்காங்க. எஃப்லேருந்து கே அப்படின்னா 1 2 3 4 5 ஸ்டெப் போயிருக்காங்க. கேலேருந்து பி 1 2 3 4 5 ஸ்டெப். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் 5 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் இசட். இதில் முதல் லெட்டர் எடுத்திருக்காங்க, இதில் கடைசி லெட்டர் எடுத்திருக்காங்க. இசட்லேருந்து யூ அப்படின்னா 1 2 3 4 5, அதாவது 5 ஸ்டெப் பின்னாடி வந்திருக்காங்க. அப்போ -5. யூலேருந்து பி 1 2 3 4 5, இதுவும் 5 ஸ்டெப் பின்னாடி வந்திருக்காங்க, -5. பியிலேருந்து கேக்கு போகணும், 1 2 3 4 5, இதுவும் 5 ஸ்டெப் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ இந்த 2 ஆங்கில எழுத்துக்களின் தர்க்கவியல் தொடர்பு, இது முன்னாடி 5 ஸ்டெப் போகணும், இது பின்னாடி 5 ஸ்டெப் வரணும். பிஜிஎல்கியூ, பி இங்கே இருக்குது, ஜி 1 2 3 4 5 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. ஜியிலேருந்து எல் 5 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. எல்லேருந்து கியூ, எல்லேருந்து 1 2 3 4 5 5 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. இப்போ அடுத்தது எல்லாமே 5 ஸ்டெப் பின்னாடி வரணும். முதல் லெட்டர் என்னென்னு பார்க்கலாம். முதல் லெட்டர் இங்கே ஏ அப்படின்னா இங்கே இசட், அதாவது முதல்ல அப்படின்னா இங்கே கடைசி. இங்கே பி அப்படிங்கும்போது இது 2வது லெட்டர், அப்போ கடைசியிலேருந்து 2வது லெட்டர் எடுத்துக்கணும். அப்போது ஸ்டார்டிங் லெட்டர் ஒய். ஒய்யிலேருந்து 5 ஸ்டெப் பின்னாடி போகணும். 1 2 3 4 5. டி, டியிலேருந்து 5 ஸ்டெப் பின்னாடி போங்க. 1 2 3 4 5. ஓ, ஓலேருந்து அடுத்து 5 ஸ்டெப் பின்னாடி போகணும். 1 2 3 4 5. ஜே. இப்போ ஒய்டிஓஜே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 3. இது வரைக்கும் சில கணக்குகளின் விளக்கங்களை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பயிற்சி செய்து பார்த்தோம். முந்தைய தேர்வான 2020வது வருடம் NMMS தேர்வில் மேட் பகுதியில் ஒப்புமை வார்த்தைகள் எழுத்துக்கள் தலைப்பில் கேட்கப்பட்ட கணக்குகளின் விளக்கங்களை பார்த்தரலாம். சென்ற வருட NMMS தேர்வில் இந்த பகுதியிலிருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, கன் என்பது சோல்ஜர் என்பதுடன் தொடர்புடையது எனில் நீடில் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. ஆப்ஷன் 1 ட்ரெய்லர், ஆப்ஷன் 2 த்ரெட், ஆப்ஷன் 3 வீவர், ஆப்ஷன் 4 சீவிங் மிஷின். இந்த முதல் 2 வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட தொடர்பினை கண்டுபிடிக்கணும். கன் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோல்ஜர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீடில் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். நீடில் அப்படிங்கிறது ஊசி, ஊசியை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெய்லர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கணக்கு, மேன் என்பது சைல்டு என்பதுடன் தொடர்புடையது எனில் கவ் என்பது எதனுடன் தொடர்புடையது. முதல் ஆப்ஷன் காஃப், 2வது ஆப்ஷன் புல்லாக், 3வது ஆப்ஷன் கப், 4வது ஆப்ஷன் மில்க். இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட முதல் 2 வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட தொடர்பை கண்டுபிடிக்கணும். மேன், சைல்டு. இப்போ மேன் என்பதன் இளமை பருவத்தை சைல்டுன்னு சொல்லுவோம், அதாவது யங் ஒன்.
அப்போ இந்த கணக்கின் வார்த்தைகளுக்கான தர்க்கவியல் தொடர்பு யங் ஒன். கவ் அப்படிங்கிறதுக்கான யங் ஒன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கவ் அப்படிங்கிறதுக்கு கால்ஃப். கவ், எலிஃபண்ட் இந்த 2 விலங்குகளின் இளமை பருவத்தை நம்ம கால்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். டைகர், லயன் இதனுடைய குட்டிகளை நம்ம கப் அப்படின்னு சொல்லுவோம். புல்லாக் அப்படின்னா காளை மாடு, காளை மாட்டோட இளமை பருவத்தை நம்ம கேட்டல்னு சொல்லுவோம். அப்போ நமக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது பட்டர், மில்க் இந்த 2 வார்த்தைகளுக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சி இந்த தொடர்பை பிரதிபலிக்கும் மற்றொரு ஜோடியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷன் புக், பேப்பர். 2வது ஆப்ஷன் பேப்பர், புக். 3வது ஆப்ஷன் புக், கலர். 4வது ஆப்ஷன் புக், பேஜஸ். இதில் உள்ள தொடர்பை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். பட்டர், மில்க். பட்டர் எதிலிருந்து கிடைக்குதுன்னா மில்க்லேருந்து கிடைக்குது. மில்க்லேருந்து பட்டர் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் புக் எதிலிருந்து கிடைக்குது? பேப்பர்லேருந்து கிடைக்கும். புக்கிலிருந்து பேப்பர் கிடைக்கும். கலர்லேருந்து புக்கு கிடைக்கும். பேஜஸ்லேருந்து புக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு சரியான ஆன்சர் பேப்பர்லேருந்து தான் புக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 1. அடுத்த கணக்கு, வாட்டர் என்கிற வார்த்தையை பைப்புடன் தொடர்பு படுத்தினால் பிளட் என்கிற வார்த்தையை டேஸ் என்ற வார்த்தையுடன் தொடர்பு படுத்தலாம். முதல் ஆப்ஷன் ஆர்டரி, 2வது ஆப்ஷன் ஹார்ட், 3வது ஆப்ஷன் பிரெயின், 4வது ஆப்ஷன் போன் மேரோ. ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளின் தொடர்பை கண்டுபிடிக்கணும். வாட்டர், பைப். வாட்டர் எது வழியாக செல்லுது அப்படின்னா பைப்பு வழியாக செல்லும். அப்போ பிளட்டு எதன் வழியாக செல்லும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆர்டரி அப்படின்னா தமனின்னு அர்த்தம். ஆர்டரி வெயின் வழியாக தான் பிளட்டு போகும். அப்போ ஆப்ஷன் 1 தான் சரி. 2 பார்த்திங்கன்னா ஹார்ட், இது பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு உதவும். பிரெயின் அப்படிங்கிறது மற்ற உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். போன் மேரோ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 தான் விடை. இதுவரைக்கும் தலைப்பு 4 ஒப்புமை, எழுத்துகள், வார்த்தைகள் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்குகளின் தர்க்கவியல் தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த தலைப்பில் உள்ள கணக்குகளின் வகைகள் பற்றியும், பயிற்சி கணக்குகளின் விளக்கங்களையும், சென்ற தேர்வில் கேட்கப்பட்டிருந்த வினாக்களின் விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். அடுத்த தலைப்பு 5 மாறுபட்ட எண்ணை, இணை எண்ணை தேர்ந்தெடுத்தல் பகுதியில் உள்ள கணக்குகளின் விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேட் பகுதியின் அனைத்து தலைப்புகளிலும் உள்ள கணக்குகளின் விளக்கங்களை நம்ம பதிவேற்றம் செய்ய போகிறோம். பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களை புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.